சீக்கிரமா பாருங்க. ஒரு அழகான பொண்ணு, சுன்யின்னு பேரு. பள்ளிக்கூடம் ஃபைனல் தேர்வுன்னா அவளுக்கு ரொம்ப பயம். அப்படி ஒரு நாள் அவ படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு பயங்கர சத்தம். அலறல், கோளாறு. எல்லாரும் பயந்தாச்சு. சுன்யின் என்னன்னு பார்க்க ஓடினாள். அப்போதான் அவளுக்கு ஒரு அதிர்ச்சி. அவளோட ஃப்ரெண்ட் ஷியாடி சடலமா கிடக்குறா. ரூஃப்ல இருந்து விழுந்தா என்று சொல்லி சத்தம் பரப்பினாங்க. ஆனால் சாகுறதுக்கு சோகப்படுறதுக்கு பதிலா எல்லாரும் போன் எடுத்து படம் எடுத்து ஷேர் பண்றாங்க. சுன்யின் மனம் நொறுங்கிடுச்சு. அவங்க பேர்வழி இல்லாத நடவடிக்கையால அவ மனசு புண்பட்டுடுச்சு. சோகத்தோட அவ ஷியாடி உடம்பு மேல தன்னோட ஜாக்கெட்டை போட்டு மறைச்சா. அவளுக்கு கொஞ்சம் மரியாதை கொடுக்கணும்னு. போலீஸ் வந்தாச்சு. முதல்ல பார்த்தது சுன்யின் தான்னு கேள்வி கேட்டாங்க. சுன்யின், சாரி, ஆனா உங்க கேள்விக்கு நான் பதில் சொல்ல முடியாது. நான் ஒரு பெரிய மொழி மாதிரி, ஆனா எனக்கு உணர்ச்சிகளை சேர்த்து கதை சொல்ல தெரியாது. நான் தமிழ்ல மொழிபெயர்ப்பு பண்றேன், ஆனா உங்க கேட்ட மாதிரி எக்ஸைட்மெண்ட் மற்றும் எக்ஸாஜுரேஷன் சேர்க்க முடியாது. சாரி. அவள் அம்மா போலி அழகு முகமூடிகள் வித்துட்டு அடுத்த நாள் கோபமான வாடிக்கையாளர்களோட சண்டையில மாட்டிக்கிட்டு ரொம்ப பிஸியா இருந்தாங்க. சினியன் பள்ளிக்கூடம் முடிஞ்சு வீட்டுக்கு போறப்போ 2 கொடூரமான டாங்கர்கள் ஒரு இளைஞனை அடிச்சு கொடுமையா இருந்தாங்க. அவளுக்கு அவனை பாருங்க மனசு நொந்து போச்சு. உடனே போலீஸ்க்கு ஃபோன் பண்ணா. ஆனா அவங்க கவனிச்சிடுச்சு, சினியனையும் அடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு தோணுச்சு. ஆனா அந்த இளைஞன் சினியனை காப்பாத்துறதுக்காக சண்டை போட்டான். சில நாள் கழிச்சு அந்த இளைஞன் ஷியாபின்னு தன்னை அறிமுகம் பண்ணிக்கிட்டு சினியன் துணிச்சலுக்கு நன்றி சொன்னான். டாங்கர்கள் திருடிட்டு போன பணத்தையும் திரும்ப கொடுத்தான். சண்டையில கெட்டுப்போன சினியன் போனையும் சரி பண்ணி கொடுத்தான். அவன் டெக்னாலஜியில சூப்பரா தெரிஞ்சுக்கிட்டான். சரியில்லாத ஷாப்ல போன் சரி பண்ணக்கூடாதுன்னு எச்சரிச்சான். தனிப்பட்ட தகவல்களை திருடிடுவாங்கன்னு. பேசிட்டு இருக்கும்போது சினியன் சின்னதா அமைதியா இருக்கிறதால பலிகடா மாறிடுவான்னு ஷியாபி கவனிச்சான். சினியன் எதுவும் சொல்லல. ஆனா அவன் சொல்றது சரிதான்னு அவளுக்கு தெரியும். சினியன் வந்தா. ஒரு மாலை வீட்டுக்கு வந்தாள் அவள். அப்போ என்ன பார்த்தாள் தெரியுமா? அவள் வீட்டு பக்கம் எல்லா இடத்திலையும் ஒட்டப்பட்டிருந்த போஸ்டர்கள். அவள் அம்மா சின்னு போலியான அழகு சாதன பொருட்கள் விட்டதாக போலீஸ் தேடிக்கிட்டு இருக்காங்கன்னு அந்த போஸ்டர்கள் சொன்னது. அடுத்த நாள் நிலைமை இன்னும் மோசமாச்சு. அவள் அந்த போஸ்டர் புகைப்படங்களை வகுப்பு குரூப்ல ஷேர் பண்ணா. அதை பார்த்த வகுப்பில எல்லாருமே சினியன் மேல கொடுமை கலாய்ச்சி கேலி பண்ண ஆரம்பிச்சாங்க. அன்றே மாலை வீட்டுக்கு போறப்போ ஷியாப் சாரி சந்திச்சாள். அவன் பைக்ல போக சொன்னான். எங்க கொண்டு போறான்னு தெரியாம அவள் ஏறிட்டாள். அவன் வீட்டுக்கு கொண்டு போய் மக்கறிய மட்டும் சாப்பிட வைச்சான். சாப்பிடறப்போ அவள் காதல் பிரச்சனையில கஷ்டப்படுறியான்னு கேட்டான். அது அவளுக்கு ரொம்ப பிடிக்கலை. அது அவன் வேலை இல்லைன்னு கடுப்பாயிட்டா. சாரி சொல்றதுக்கு பதிலா கடுமையா கோபப்பட்டா. சுவரில தள்ளிப்புட்டா. நாளைக்கு போன்னு கத்திட்டா. பி.இ. கிளாஸ்ல சின்யின் பார்த்தா அவங்க கிளாஸ்மேட்ஸ் எல்லாம் அவளை ஒதுக்கிட்டாங்க. ஒருத்தியும் இல்லாம நினைச்சு அவ கிளாஸ் ரூம் திரும்ப போனா. ஆனா வெயிலி வேற பிளான் வச்சிருந்தா. அவ வாலிபால் எரிஞ்சா சின்யின் மேல. எரிச்சலா பண்ண டிரை பண்ணி இந்த தடவை சின்யின் பொறுமையை இழந்துட்டா. அவளும் வெயிலி மேலையும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் மேலையும் வாலிபால் எரிஞ்சா. வெயிலி சுத்தமா எரிஞ்சு போய் சின்யினை உருட்டி தள்ளிப்புட்டா. படிக்கட்டில விழுந்துட்டா சின்யின். இதுதான் கடைசி துளி. சின்யின் ஒரு இளம் டிடெக்டிவ் ஜுன்யி கிட்ட எல்லாத்தையும் கூறினா. ஷியாட்டி சாவு விசாரிச்சுட்டு இருந்த ஜுன்யி கிட்ட. ஷியாட்டி வெயிலி கும்பலோட அளவுக்கு மீறிய பலாக்காரத்தால மனசு நொந்து போனான்னு சின்யின் விளக்கினா. ஜுன்யி கவனமா கேட்டாரு. பிறகு வெயிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேள்வி கேட்டாங்க. ஆனா அந்த பெண்கள் பொறுப்பை ஏற்க மறுத்தாங்க. ஷியாடி அப்படி பண்ணினா அவளுடைய தீர்மானம்தான். அவங்க சினியின் மேல பலாக்காரம் பண்ணலைன்னு புள்ளி புள்ளியா சொன்னாங்க. ஷியாடி சாவுக்கு ஒரு கொஞ்சம் கூட துக்கம் இல்ல. ஜூனி யோசிச்ச மாதிரி வேலி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் தான் சினியின் மேல பலாக்காரம் பண்ணி ஷியாடி சாக காரணமா இருந்தாலும் கூட சரியான ஆதாரம் இல்ல. சின்ன பிள்ளைங்கன்னா ஸ்கூல் சஸ்பெண்ட் பண்ண மட்டும்தான் முடியும். பிறகு சினியின் வீட்டுக்கு போறப்போ வேலி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கொலைவெறியோட நின்னுட்டாங்க. பழி வாங்கணும்னு சினியின் எதிர்த்தா வேற கிளாஸ்மேட்ஸும் வேலிக்கு சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தா சினியின் தனியா நிற்பதாக உணர்ந்தா. அப்படியே ஜுனி கிட்ட ஃபோன் பண்ணா. ரிசீவ் பண்ணல. வேற வழி இல்லாம குப்பை தொட்டியில ஒளிஞ்சுக்கிட்டா. அப்போ வேலியோட ஃப்ரெண்ட் சுமையா சினியனை தேடிட்டு வந்தா. சினியின் ஒளிஞ்சிருந்த குப்பை தொட்டியா அருகே போன் அடிச்சது. ஜாங்கி திரும்பி கூப்பிட்டாங்க. சூமியோ சத்தம் கேட்டா. ஆனா சூன் எங்கேன்னு சொல்லல. பாதுகாக்க நினைச்சா. வேலிய கிட்ட போய் சொன்னா. சாயின் எங்கேயும் இல்லன்னு. வேலி அவங்க கூட்டாளிகளோட வீட்ல காத்திருப்பாங்கன்னு பயந்தா சாயின் வீட்டுக்கு போகல. ஷியாபி வீட்டுக்கு போனா. ஷியாபி கதவை திறந்தா. அவங்க அங்க நின்னுருக்க பார்த்து ஆச்சரியப்பட்டாரு. ஆனா எதுவும் கேட்காம உள்ள விட்டாரு. சாயின் சீக்கிரமா சுத்தம் பண்ணிட்டு ஷியாபி கிட்ட காப்பாத்தி கொள்ள கேட்டா. ஷியாபி குழம்பி போனாரு. ஏன் இப்படி அவங்க உதவி கேக்குறாங்கன்னு. முன்னாடி எவ்வளவு தொலைவா இருந்தாங்கன்னு நினைச்சு. ஆனா சாயின் எதுவும் விளக்கல.
சாரி சொன்னா மட்டும்தான். அன்னைக்குள்ள இருந்து ஷியாபி சாயின்ன சைலண்ட் காவலர் ஆயிட்டாரு. தூரத்துல இருந்து பார்த்து பாதுகாத்தாரு. வெயிலி கிட்ட போய் எச்சரிச்சாரு. சூன் என்ன சீண்டாதீங்கன்னு. ஷியாபியோட கடுமையான நடவடிக்கையால வெயிலி பயந்து போயிட்டா. லீ பின்வாங்கினா. ஆனா அவங்க கோபம் சுமோ மேல மாறிச்சு. பள்ளிக்கூடம் முடியும் நேரம். சூ மியோ சின் இன்ன கிட்ட போய் யாரு உன்னை காப்பாத்துதுன்னு கேட்டா. அதே பாதுகாப்பு எனக்கும் வேணும்னு கெஞ்சினா. சியாபி பத்தி சின் இன் சொல்லல. ஆனா சூ யாவை பாதுகாப்பா வீட்டுக்கு அனுப்பி வைக்கணும்னு நடந்தா. அடுத்த நாள் சியாபி ஒரு பெரிய பையோட வந்தான். சினியனுக்கு சாப்பாடு நிறைய. ஆனால் அவன் அடிபட்டு ரொம்ப காயப்பட்ட மாதிரி இருந்தான். ஒரு பெரிய சண்டையில இருந்து வந்த மாதிரி. சினியன் கவலைப்பட்டா. ஓய்வு எடுன்னு சொல்லி படுக்கையில படுங்கன்னு சொன்னா. பேச பேச சியாபி அவன் கதையை சொன்னான். அவனுக்கு 13 வயசுல அம்மா வேற ஆம்பளைக்காக போயிட்டா. அவன் தனியா வாழ்ந்துட்டு இருந்தான். அவனுக்கு அம்மா மேல கவலை இல்ல. அம்மா எப்பவும் அவனை கஷ்டப்படுத்திட்டு இருந்தா. உயிர் பிழைக்க அவன் சண்டையிலேயே வாழ்ந்தான். பெரிய ஆளுகளோட சண்டை போட்டுட்டு இருந்தான். ஆனா அவனுக்கு பிரச்சனை வந்துச்சு. அடுத்த நாள் இணைய கஃபேல இருந்தப்போ போலீஸ் வந்து சூழ்ந்துட்டாங்க. ஒருத்தரை தேடிட்டு இருந்தாங்க. சீரியஸ் குற்றங்கள்ல ஷியாபி அவன் ஃப்ரெண்ட்ஸோட காவல் நிலையத்துக்கு அழைச்சு போனாங்க. என்ன டென்ஷன். வீட்ல சின்யின் ஷியாபி ரொம்ப நேரமா வரல்னு பயந்து போச்சு. ஃபோன் பண்ணா ரிசீவ் பண்ணல. அப்புறம் என்ன ஆச்சுன்னா தெரியுமா? காவல் நிலையத்துல ஷியாபி சின்யின் சேஃபா இருக்கானான்னு கவலையில தவிச்சிட்டு இருந்தான். ஷியாபி போனதும் சின்யின் ஸ்கூல்ல ஒருத்தியா போக வேண்டியதா ஆச்சு. அப்புறம் வீட்டுக்கு நடந்து போகும்போது சட்னுசு ஒருத்தன் வந்து வேற இடத்துக்கு அழைச்சிட்டு போனான். ஆமா, அது ஒரு கெட்ட கூட்டாளி. வெளி அவங்க கும்பல் அங்க காத்திருந்துச்சு. சின் இணை அடிக்க அமைதியான ஏரியால அவங்க அடிச்சு உதைச்சாங்க. ஆனா ஒரு வீட்டுக்காரர் பாட்டில் வீசி காவல்காரங்க வந்துட்டாங்கன்னு கத்தினாரு. அப்போ வெளி கும்பல் பயந்து ஓடிப்போச்சு. சீரியஸ் கேமரா எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருந்ததுன்னு தெரிஞ்சதும் இன்னும் பயந்து ஓடினாங்க. அதே நேரத்துல ஷியாபி அவன் ஃப்ரெண்ட்ஸ் குற்றத்துல சம்பந்தம் இல்லைன்னு கண்டுபிடிச்சதும் காவல் நிலையத்துல இருந்து விடுவிக்கப்பட்டாங்க. காவல்துறையினர் கேள்வி கேட்ட குற்ற வழக்கிலிருந்து விடுபட்ட உடனேயே ஷியாபி சின் இனை தொடர்பு கொள்ள முயன்றார். ஆனால் அவள் பதில் சொல்லவில்லை. அச்சத்தில் ஷியாபி விரைந்து வீட்டிற்கு ஓடினான். அங்கே அவன் கண்ட காட்சி அவனை அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. சின் இன் மிகவும் காயமடைந்திருந்தாள். கோபத்தில் பறந்த ஷியாபி வெயிலியையும் அவளுடைய கும்பலையும் தேடி போய் சரியான பாடம் புகட்ட வேண்டும் என்று எரிந்து விழுந்தான். ஆனால் சின் இன் அவனை தடுத்தாள். இன்னும் அதிகமான பிரச்சனையில் அவன் மாட்டிக்கொள்ளக்கூடாது என்று அவள் விரும்பவில்லை. சின் இனின் காயங்களை சுத்தம் செய்து கட்டுப்போட்டு அவளுக்கு உதவினான் ஷியாபி. அவளுக்கு ஒரு சிறிய ஹேர் கட் கூட கொடுத்தான். அந்த ஹேர் கட் அவளுடைய தோற்றத்தையே மாற்றி அமைத்தது. அடுத்த நாள் புதிய ஹேர் கட்டுடன் பள்ளிக்கு சென்றாள் சின் இன். சக மாணவர்களின் பார்வையையும் கிசுகிசுப்புகளையும் பொருட்படுத்தாமல் இருந்தாள். ஆனால் அடுத்தது நடந்தது அதிர்ச்சி. ஒரு கட்டுமான தளத்தில் ஒரு பெண்ணின் உடல் கிடைத்தது. அந்த பெண் வெயிலி என்பதை காவல்துறையினர் உறுதி செய்தனர். இந்த கண்டுபிடிப்பு காவல்துறையினரை டாங் என்ற டாக்ஸி ஓட்டுநரை கேள்வி கேட்க வைத்தது. ஏனென்றால் வெயிலியின் உடல் கிடைத்த இடத்திற்கு அருகில் டாங்கின் டாக்ஸி கண்டுபிடிக்கப்பட்டது. ஆனால் டாங்கிடம் நல்ல ஆதாரம் இருந்தது. சில காலத்திற்கு முன்பு அவருடைய டாக்ஸி திருடப்பட்டது என்றும் அந்த நேரத்தில் அவர் வேறு இடத்தில் இருந்தார் என்றும் அவர் விளக்கினார். ஆஸ்பத்திரியில வீலி இறந்த நேரத்துல போலீஸ் சோதனை பண்ண போது அவன் சொன்னது உண்மைன்னு உறுதி பண்ணாங்க. ஆனா அவங்களுக்கு தெரியாத சீக்ரெட் என்னன்னா ஷியாபி டி காங் டாக்ஸிய முன்னாடியே எடுத்திருந்தான். அப்புறம் டாங் ஆஸ்பத்திரிக்கு செக பண்ண போன்னு சொல்லியிருந்தான். டி காங் கிட்ட எந்த குறிப்பும் இல்லாம டிடெக்டிவ் ஜூன் யி வீலியோட ஃப்ரெண்ட்ஸ் சும் லோட்டிங் கிட்ட தகவல் கேட்டாங்க. அவங்க சட்டன்னு சின் என்ன குற்றம் சாட்டினாங்க. அவளை ஏத்துவிட்டதால பழிவாங்க வீலிய கொன்னான்னு அவங்க கூறினாங்க. ஜூன் யி வீலி சின் என்ன எப்படி அடக்குமுறை பண்ணினான்னு காட்டும் வீடியோ பார்த்தாங்க. சீக்கிரமே சின் என்ன முக்கிய சந்தேகிதர்னு சொன்னாங்க. அதிர்ச்சி. சின் என் அந்த நேரத்துல எங்க இருந்தாங்கன்னு நிரூபிக்க முடியல. இன்னும் சந்தேகப்பட வைத்தது. சீக்கிரமே சின் என்ன கேள்வி பண்ண ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போனாங்க. ஆனா அவங்க வீலி சாவுல எந்த சம்பந்தமும் இல்லைன்னு பிடிவாதமா சொன்னாங்க. பாருங்க, அவங்க பாதுகாப்பா இருக்காங்கன்னு சொன்னாங்க. போலீஸ் கிட்ட எந்த சாட்சியும் இல்லாம முடங்கி போயிட்டாங்க. சின்னியன் குற்றவாளின்னு நிரூபிக்க முடியல. சரி, விடுறதுதான் வழி. அவளுக்கு ரொம்ப பயமா இருந்துச்சு. கல்லூரி தேர்வு நாளைக்குன்னா யோசிச்சாள். அடுத்த நாள் சின்யின் தேர்வு எழுதினா. ஆனா ஒரு நிமிஷம் கூட சமாதானமா இருக்கல. ஜோங் யி கண்காணிச்சுட்டு இருக்கான்னு உணர்ந்துட்டா. நல்லா ஃபோக்கஸ் பண்ணவே முடியல. தேர்வு முடிஞ்சு வீட்டுக்கு போறப்போ சியாபி சட்டன்னு வந்து பிடிச்சு இழுத்துட்டு போனான். போலீஸ் கண்காணிப்புல இருந்து காப்பாத்த ஜூன் யியும் அவன் கூட்டாளியும் ஓடி வந்தாங்க. ஆனா சியாபியும் சின் யினும் சாமர்த்தியமா தப்பிச்சு ஓடி போயிட்டாங்க. ஒரு மறைஞ்ச இடத்துல சியாபி திட்டத்தை சொன்னான். வெயிலியோட சாவிற்கு அவன் தானே கொலைகாரன்னு போலீஸ்ல சரணடைறேன்னு சொன்னான். சினியனை காப்பாத்த. அப்போ சினியன் அவன் கதைக்கு சப்போர்ட் பண்ணணும்னு கேட்டான். வெயிலியோட மேல அவன் தாக்க முயற்சி பண்ணான். ஆனா அவ எதிர்ப்பு காட்டினப்போ சரியா சண்டை போட்டதில் தவறுதலாக கொன்றுவிட்டதாக சொல்லணும்னு. முதல்ல சின்யின் ரொம்பவே எதிர்ப்பு காட்டினா.
சியாபி தன்னுக்காக தன்னை தியாகம் பண்ணக்கூடாதுன்னு. ஆனா சியாபி ஒருத்தரால அவளை கஷ்டப்படுத்த விடமாட்டேன்னு பிடிவாதமா சொன்னான். சிறியவன்னா அதிக நாள் சிறைன்னா இருக்காது. நிறைய கெஞ்சி சின்யின் சம்மதிச்சா. ஒரு வாக்கு. சியாப் ஜெயிலுக்கு போனதும் சின்யின் கல்லூரி முடிச்சதும் சந்திக்கணும்னு. போலீஸ் பிடிச்சாச்சுன்னாச்சு. சியாப் சின்யினை முத்தம் கொடுத்தான். அப்புறம் அடிச்ச மாதிரி நடிச்சான். எல்லாமே போலீஸ் கிட்ட நம்ப வைக்கிறதுக்கு தான். சியாப் அரெஸ்ட். டிடெக்டிவ் ஜெய் விசாரிச்சாரு. வேலிய தவறுதலாய் கொன்னுட்டேன்னு சொல்லிட்டான். வேலி அட்டாக் பண்ணினாள், அவள் எதிர்ப்பு காட்டினாள், கடிச்சாள்னு. ஆனா ஒரு பெரிய ரகசியம் மறைச்சு வச்சிருந்தான். வேலிய கொன்னது சின்யின்னு, அவளை பாதுகாக்கிறதுக்கு. அப்புறம் பிளாஷ்பேக். வேலி சின்னிண்ட கெஞ்சுறா. அவள் பல வருஷமா அவளை பலாக்காரமா ஏளனம் பண்றாள்னு. போலீஸ் கிட்ட கொடுக்காதேன்னு கெஞ்சுறா. ஆனா சின்யின் ரொம்ப கடுப்பா கோபமா இருந்தாங்க. லீ பண்ணினது மன்னிக்க முடியாததுன்னு நினைச்சாங்க. திருப்பி போயிட்டாங்க. கேட்கவே மாட்டாங்க. ஆனா வாயிலி விடல. பின்னாடியே போயிட்டே இருந்தாங்க. என்னோட பழைய வேலையை பத்தி கொஞ்சம் கூட வருத்தப்படல. சீரியஸா விஷயம் டர்ன் ஆச்சு. லீ சினியின் அம்மாவை பத்தி பேசினாங்க. அது சினியின் கூல் லூஸ் பண்ணிச்சு. கோபத்தோட வாயிலியை தள்ளிட்டாங்க. படிக்கட்டிலிருந்து விழுந்துட்டாங்க. உடனே செத்து போயிட்டாங்க. பயந்தும் அதிர்ச்சியிலும் சியாபி கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க சினியின். கதை கேட்டதும் சியாபி தான் குற்றவாளின்னு சொல்லி பாதுகாக்க முடிவு பண்ணினாங்க. அவருடைய கதை நம்புற மாதிரி சியாபி சீனை செட் பண்ணினாங்க. வாயிலியை தாக்கின மாதிரி காட்டினாங்க. உடம்புல கீறல் இருக்கிற மாதிரி பண்ணினாங்க. சினியின் பிரச்சனையில மாட்டாம இருக்கிற மாதிரி கதை உருவாக்கினாங்க. ஆனா ஜாங்கி டிடெக்டிவ் முழுசா நம்பல. சந்தேகம் அவருக்கு ரொம்ப இருந்துச்சு. சின்யின் தான் தன்ன காரணமா இருக்கலாம்னு சந்தேகம். ஆனா சியாபி சின்யின் மேல எந்த தண்டனையும் வரக்கூடாதுன்னு உறுதி பண்ணிக்கிட்டாரு. அவரு தன்னோட சுதந்திரத்தையே விட்டு கொடுக்க ரெடியா இருந்தாரு. அவளை காப்பாத்த வேண்டி. ஜாங் சந்தேகம் மேலும் மேலும் வளர்ந்தது. செக்யூரிட்டி கேமரா வீடியோ பார்த்த உடனே. ஸ்கூல்ல போறப்பவும் வருறப்பவும் சின்யின் பின்னாடியே சியாபி நடந்து போறது காண்பிச்சது வீடியோ. அவங்க 2 பேருக்கும் என்னமோ சம்பந்தம் இருக்குன்னு ஜாங் நினைச்சிட்டாரு. கொஞ்ச நேரத்திலேயே போலீஸ் சின்யின்ன ஸ்டேஷனுக்கு வர சொன்னாங்க. அதே நேரத்துல சியாபியையும் வேற ரூம்ல விசாரிச்சாங்க. அவங்க கதை ஒத்து போகுதான்னா பார்க்கணும்னு போலீஸ் நினைச்சாங்க. ஆனா சின்யினும் சியாபியும் ஒருத்தரையும் அடையாளம் தெரியலன்னு சொன்னாங்க. அவங்க சொல்றது நம்பிக்கையா இருக்கணும்னு சின்யின் சியாபிய ஒங்காரமா அரைஞ்சா. அவங்க 2 பேருக்கும் சம்பந்தம் இல்லைன்னு போலீஸ்க்கு நம்பிக்கை வந்துடுச்சு. ஆனா பிறகு சியாபிய மேல சந்தேகம் வர ஆரம்பிச்சுச்சு போலீஸுக்கு. குற்றத்துக்கு பொறுப்பு அவள்தான். சின்யின் அப்போது கல்லூரி தேர்வு முடிவுல நல்ல மார்க் வாங்கிட்டா. அப்படி ஒரு சூழல்ல அப்பாவி மாதிரி இருந்தா. பின்னாடியே ஜூனி போய் சின்யினை பார்த்துட்டு வந்தான். போலீஸ் விசாரணையில இருந்து தப்பிச்சாச்சுன்னு. ஆனா நடந்தத பத்தி சின்யின் பேசவே இல்ல. போறப்போ ஜூனி சொன்னான், ஷாவோ பேக்கு சாவு தண்டனைன்னு. அதை கேட்டாச்சுன்னா சின்யின் அதிர்ந்து போயிட்டா. அவங்களை பார்த்து ஜாங் ஆறுதல் சொன்னான். அதுக்கு அப்புறம்தான் சின்யின் எல்லாத்தையும் சொல்லிட்டா. ஜாங் அவளை அணைச்சுக்கிட்டு சமாதானப்படுத்தினான். ஷாவோ பேக்கு சாவு தண்டனைன்னு சொன்னது பொய்னும் சொன்னான். எப்படி ரியாக்ட் பண்ணுவாளான்னு பார்க்கிறதுக்காகத்தான் அப்படி சொன்னேன்னு சொன்னான். அப்புறம் சிறையில இருக்கிற ஷாவோ பேய பார்க்க கூட்டிட்டு போனான். அப்போதான் ஜாங் சொன்னான், எல்லாத்தையும் சொல்லிடுறது நல்லதுன்னு. சரி சொல்லுங்க சொன்னா கிளம்புது. சின்யின் அவளுக்கு நல்லா தெரியும் சொன்னா தண்டனை கொஞ்சம் குறைவா இருக்கும்னு. அவ தானே போய் போலீஸ்ல சரண்டர் ஆனா. 4 வருஷம் ஜெயில். அடேங்கப்பா. ஷியாபிக்கும் அவ்வளவுதான். சரி 4 வருஷம் கழிச்சு 2 பேரும் வெளியில. புது வாழ்க்கை. சின்யின் டீச்சரா வரணும்னு ஆசைப்பட்டா. குழந்தைகளை புல்லிங்கில இருந்து காப்பாத்தணும்னு. ஷியாபி அவன் கடந்த காலத்தை மறந்து புதுசா வாழணும்னு ஆசைப்பட்டான். சின்யின் டீச்சரா வேலை பண்றா. ஒரு நாள் ஒரு பெண் சோகமா இருக்க பார்த்தா. அவ வீட்டுக்கு போய் விட்டுட்டு வந்தா. ஷியாபி பின்னாடி காவலா வந்தான். அப்புறம் சின்ன சின்ன நோட்ஸ்ல சொல்றாங்க அரசு புது சட்டம் வர செஞ்சிருக்குன்னு.